விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? அவ தப்பு பண்ணிருக்கா மாமா. தயவு செஞ்சு அவ கையை விடுங்க. அவ இந்த ஆபீஸ் விட்டு போகட்டும். அப்ப அந்த ப்ராஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லியும் அவ இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டுட்டா. எல்லாமே போச்சு மாமா. இப்ப எதுக்கு அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? விடுங்க, அவ போகட்டும். மாமா ஜனனி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்கணுமா? இங்க பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரும்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. என்ன விடுங்க. என் அக்ரிமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுல கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் எங்கேயும் வேலை பார்க்கல. என்னால நிம்மதியா எங்கேயுமே இருக்க முடியல. உங்க ஆபீஸ் நான் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு தான் எல்லாமே எனக்கு தப்பாவே நடக்குது. என்ன விடுங்க, நான் போறேன். வெண்பா எந்திரி வெண்பா, அவளதான் சொல்லுவேன். எந்திரினா எங்க வர சொல்ற? அவர் தான் என்ன போக சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? நான் கஷ்டப்பட்டு பண்ண அத்தனை அவுட்புட் ஒன்றும் இல்லாம பேப்பரை தூக்கி வீசி என்ன அவமானப்படுத்திட்டாரு. அவமானப்பட்ட இடத்துல என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன். என்ன விடுங்க. வெண்பா இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரிக்கிற எங்கடா வர சொல்றேன்? நீ பண்ண ப்ராஜெக்ட் சக்சஸ் தான். அதுல தேவையில்லாத நிறைய கொலாபரேஷன் நடந்திருக்கு. எந்திரி மேல. சக்சஸா? என்ன சொல்றீங்க? எந்திரி. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீ ப்ராஜெக்ட ஒழுங்கா பண்ணிருக்கேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீ ஒழுங்கா தானே பண்ண. உனக்கு அந்த ஹோப் இருக்குல்ல? நான் இப்பவும் சொல்றேன், நான் ப்ராஜெக்டை ஒழுங்கா தான் பண்ணேன். அதோட அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. நேற்று கூட நீங்க கூட வாங்கி பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணீங்களே. ஆனா எங்களுக்குள்ளே மிஸ்டேக் ஆயிருக்கு. அது எங்கன்னு எனக்கே தெரியல. போன ஒரு இடத்துக்கு கூட்டு போற பத்தியா? அங்க தெளிவா சொல்றேன், வா. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? ஜனனி ப்ளீஸ், இதுல நீ தலையிடாத. உனக்கும் சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நேரா சிஓ ரூமுக்கு வா. என்ன? வா வெண்பா. இல்ல, இதோட இந்த ஆபீஸை விட துரத்தணும். அப்பா கோவமா இருக்கும்போது இதை எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் சரியா வரும். இப்பவே போலாம். மாப்பிள என்னது இது? ஏய், உன்னை அப்பவே ஆபீஸ் விட்டு போக சொன்னேன் நானு. பண்றதையும் பண்ணிட்டு என்ன கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஆளு கூட்டு வந்திருக்கியா? சார் நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நீங்க என்ன மனுஷிய பார்க்க முடியாது. என்ன இப்ப நான் ஒண்ணு இங்க வரல. இவர்தான் கைப்பிடிச்சு என்ன கூட்டிட்டு வந்தாரு. என்ன எதுக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எது பேசுறதுனாலும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்பா அமைதியார். மாப்பிள ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆபீஸே ஒட்டுமொத்த ஆபீஸ் சேர்ந்து சதி பண்ண மாதிரி ஒன்னே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமா ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் தனித்தனியா 2 டீமை பிரிச்சு ஒர்க் பண்ண வச்சோம். அதுலயே நல்லா சொதப்பி வச்சிருக்காங்க. இப்போ பாயிண்ட்டும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணுவீங்க? மூல காரணமே வெண்பா தான். என்ன சார் நிறுத்துங்க. சும்மா மூல காரணமே வெண்பான்னு நான் என்ன வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு என்ன சார், வேலையை கொடுத்துட்டு போயிருவீங்க. அதுக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் சார் தெரியும். இந்த வாய் இருக்கு பாத்தியா? இந்த வாய் இருக்கிற வரைக்கும் உன்னையெல்லாம் யாருனாலும் ஜெயிக்க முடியாது. எனக்கு வாய் இருக்கு, நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. நான் செஞ்சது கரெக்ட் தான். என்ன அதுல வேற என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. அதை மட்டும் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சா போதும். அப்பா இதுகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? மாமா சொல்ல கேட்காம கை பிடிச்சு கூட்டிட்டு வராரு. ஆபீஸ் விட்டு வெளிய தரதுங்க. ஜனனி இரு. மாப்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள? மாமா ப்ளீஸ், பேசி முடிச்சிட்டீங்கல்ல, இப்போ நான் பேசலல்ல. மாமா ப்ராஜெக்ட் அன்சக்சஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னதா? மாப்ள அந்த ஃபைலை வாங்கி பாத்தீங்களா? அதுக்குள்ள எழுதி வச்ச டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்து பாத்தீங்களா? எல்லாமே ஃபெயில் தான், எல்லாமே நெகட்டிவ் தான். எல்லாம் மொத்தமா சேர்த்து குழப்பி வச்சிருக்காங்க. மொத்தமா கொலாப்ஸ் ஆச்சு. இப்ப கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போகும். மாமா நான் சொல்றேன், நீங்க பார்த்தது உண்மையான ஃபைல் கிடையாது. ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட நம்ம எடுத்து நம்மளோட டீம் ஒர்க் சொல்லி பண்ணதுக்கு வெண்பா பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் அது கிடையாது. பொறு கார்த்திக், என்ன சொல்றீங்க? மாமா
நம்ம என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு அவுட்புட்டு கரெக்டாக எப்போதுமே வராது மாமா. ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பதான் செய்யும். அதுக்கு தான் நம்ம எப்போதுமே மினி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது என்ன. ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாத்தையும் என்னோட சிஸ்டம்க்கு வெண்பா ஷேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட அவுட்புட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு என்ன. எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஒன்றும் ஃபெயில் ஆக கிடையாது. அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க என்ன. இப்போ அந்த அவுட்புட்டை நீங்கள் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபைலில். புடிங்க, இதை பாருங்க. புடுங்க, புடிங்க, ஐயோ புடிங்க. இது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வெண்பா கொண்டு வந்து என்கிட்ட நீட்டின ஃபைல அப்போ பொய்யா? மாமா, அது பொய் கிடையாது, அது உண்மைதான் என்ன. இது என்னோட சிஸ்டம்ல நான் எடுத்து வச்ச டேட்டாஸ். அதுல இருந்து பர்ஃபெக்டா கரெக்டா டாக்குமெண்ட் போட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் மாமா. ஆஃபீஸ்ல எப்போ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதோட அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட டேட்டாஸ் எல்லாமே என்னோட சிஸ்டம்க்கு ஷேர் ஆயிரும் மாமா. அதுல இருந்து நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுவேன். அப்படியே அனலைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சு பார்க்கும்போது வெண்பாவோட அவுட்புட்டு நிஜமாவே செமையா இருந்தது. அதை தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதுதான் நான் சிஸ்டம்ல இருந்து கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்டா கொண்டு வந்து உங்ககிட்ட காமிச்சேன். அப்போ வெண்பா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த ஃபைல்ல மாமா, வெண்பா கிட்ட இருந்ததும் சேம் ஃபைல் தான். ஆனா சில ஃபோர்ஜரி நடந்திருக்கு. அது நடந்து இப்போ அந்த ஃபைல் சேஞ்ச் ஆகி வெண்பா எடுத்து கொடுத்த அவுட்புட்டவே மாத்தி இப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி நடந்திருக்கு. அவ்வளவுதான். ஃபோர்ஜரியா? யார் இந்த வேலையெல்லாம் பாக்குறது? அது யாருன்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் தான். நம்ம எடுத்த இந்த பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம சப்மிட் பண்ணிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏ டீமை விட பி டீம்ல வெண்பா செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் தான் செம்மையா இருக்கு. ஸோ இந்த விதத்துல நீங்க வெண்பாவை பாராட்டதான் செஞ்சிருக்கணும். அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து நீங்க வெண்பாவை தேவையில்லாம திட்டிட்டீங்க. என் சைடில் தான் ஏதோ மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. மாமா, நீங்கள் வெண்பாவை திட்டினதை நான் தப்பு சொல்ல வரல என்ன. அதாவது இதில் வெண்பா தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால தான் நீங்கள் திட்டினீங்க. இதில் சம்மந்தப்பட்ட தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் இதில் என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியும். ஆனால் மாமா, நீங்கள் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் விசாரிச்சிருந்து நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஓகே மாமா, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நாங்கள் வரோம். ஐ நோ, பட் இப்போ கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விடுறீங்களா? ஓகே மாமா, வாங்க வெண்பா. வெண்பா, நீ சும்மாவே கோவப்படுவ, எனக்கு அது புரியுது. ஆனால் நீ தப்பு பண்ணலங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா உன்னோட அவுட்புட் எப்படி இருக்கும், நீ எப்படி ஒர்க் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். நீ சண்டை போடுற, பேசுகிற, வைக்கிற, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நீ ஒர்க் பண்ணுற விதம் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் கெஸ் பண்ணி மற்றபடி நான் வேற எந்த ஒரு எண்ணத்துலையும் இதை பண்ணலை. அப்புறம் மாமா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டாப்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் உள்ளே பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு. எங்க போறான் இவ்வளோ வேமா? என்ன அதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இவன் பண்ணதுக்கு பேர் மீட்டிங்கா? பெரிய சண்டையை போட்டுட்டான். வீட்டுக்கு தானே போகணும். எதுக்கு ரிசப்ஷனில் போய் நிற்கிறான்? ஒன்றுமே புரியல. இன்னைக்கு ஹோட்டலே நான் ஸ்டே பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ரூம் ஃப்ரீயாக இருக்கா? இருக்கு சார், தாராளமாக ஸ்டே பண்ண. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். கீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்புவோம். உங்களோட நேம் சொல்லுங்கள்.
சார் ஒரு நிமிஷம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். இங்க வாங்க. ரூம்ல ஸ்டே பண்ண போறானா? அதான் பங்களா மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்களே, அங்க போய் தூங்க வேண்டியதானே? எதுக்கு ஹோட்டல்ல வந்து தூங்கணுமா? மூஞ்ச பாரு. ரூம் அலாட் பண்ணிருக்கு. ஃபுட் ஏதாவது வேணும்னா சர்வர் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. ஓகேவா? ஓகே. போலாமா போலாம். சார்? சொல்லுங்க. எனக்கு 214 அந்த ரூம் வேணும். அது அவைலபிளா இருக்கா? இருக்கு சார். அந்த ரூம் கீத்தாங்க. இந்தாங்க சார். அபி கீழே வாங்க விடு. கையை விடு. அதெல்லாம் நீ அப்புறம் வாங்கலாம். இல்ல ஏய் ரூம்குள்ள போய் வச்சுக்கலாம். நீ பேசாம இருடி. இந்தாங்க சார். போடி. என்ன அப்படி பாக்குற? அந்த கீழே உள்ள நம்பரை பாரு. அதுல என்ன 214? இதுல என்ன இருக்கு? என் புருஷன் முட்டாளுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறடா. ரொம்ப பண்ணாதடி. இதுல என்ன இருக்கு? நமக்கு என்ன மந்த் மேரேஜ் ஆச்சு? பிப்ரவரி 14. பிப்ரவரி மந்த் எத்தனாவது மந்த்? செகண்ட். அப்போ நமக்கு மேரேஜ் ஆன டேட் 14. அப்போ பிப்ரவரி 14. இதுல எவ்வளோ பெரிய லாஜிக் இருக்கு பாத்தியா? அட ஆமா. பல்லே ஆல்தம்மா நீ பயங்கரமா யோசிக்கிறடி. அப்போ இது நல்ல மெமரிஸ் பாத்தியா? இதுக்கு தான் பொண்டாட்டியை விட அதிகமாக லவ் பண்ணணுங்கிறது. இப்போ மட்டும் லவ்வுக்கு என்ன குறைச்சலாம்? போடா பொறுக்கி. சார்? ஒன்றும் இல்லை. இருங்க நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பிடிங்க. ஓகே சார். என்ன பண்ற அவன்? எந்த ரூம் வாங்கியிருப்பான்? பேசாம போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன. ஆனா இது எனக்கு எதுக்கு? பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம என்ன அவன் கூடயே இருக்க போறோம்? பார்க்கறதுல தப்பு இல்லை. போய் எந்த ரூம்னு பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இஃப் இட் டோன்ட் மைண்ட், இப்போ ஒருத்தர் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, ஆக்சுவலாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அவர் எந்த ரூம் கீ உங்ககிட்ட வாங்கினாரு? இந்த ரூம் கீயை கொஞ்சம் தரீங்களா? மேம் ஆனால் அவர் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. இல்லை இல்லை, நான் ஸ்டே பண்ணுறதுக்காக கேட்கல. ஒரு நிமிஷம் தரீங்களான்னு கேட்குறேன். ஓகே மேம். இந்தாங்க மேம். ஓகே ஓகே நாளைக்கு பேசிக்கலாம். பாய். தேங்க்யூ. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார்? கீ கொடுங்க. கொடுங்க சார். சார் எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறீங்க? இல்லை ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும்தான். மார்னிங் நான் கிளம்பிடுவேன். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. இந்த மாதிரி அன்வான்டான மெமரிஸ் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த இடத்த நான் அவாய்ட் பண்ணேன். ஆனால் அதையும் மீறி எனக்கு எல்லாமே வருது. என்ன கிளம்பலையா? மீட்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. என்ன கிளம்பாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு, கிளம்புறதும் கிளம்பாமல் இருக்கிறதும் என் இஷ்டம். என்ன மீட்டிங் கூப்பிட்டேன், அதை வந்து நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். நான் இங்கே வந்து ஒன்றுமே பேசலை. என்னை எதுக்கு இவ்வளோ நீ ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன்னு எனக்கு தெரியல. ஓகே வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீ இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு என்ன நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே அது உன் விருப்பம். பட் என்னோட ஹாஸ்பிட்டல் விஷயமா தானே இந்த மீட்டிங் வந்த. ஸோ என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் ஒரு ஸ்டாஃபாக இருக்க பட்சத்தில் நான் கேட்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஐ மீன் கேட்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. சரி என்ன கேட்குறியே? நீ ஏன் கிளம்பாம இங்கே நிற்கிற? நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். சார்? சார் திங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. வச்சிருங்க. ரூம் கீ நான் தர்றேன், அங்கே வச்சிருங்க. அப்புறம் நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச்மெண்ட்ஸா? என்ன அரேஞ்ச்மெண்ட்டு? உங்களை தான் கேட்குறேன். நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச்மெண்ட்ஸா? திங்ஸ் மட்டும் தானே வைக்க சொன்னாங்க. இதுல என்ன புதுசாக அரேஞ்ச்மெண்ட்னு இதை சொல்றாரு? என்ன மாதவன் பண்ணிட்டீங்க தானே? பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டு சார் நான் ரூம்ல கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே சரி போங்க. சரிங்க சார். திமிரு பிடிச்சவன் மீட்டிங் ஹாலுக்குள்ள என்ன பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இங்க வந்து என்ன வெறுப்பேத்துறது பத்தியா? இதெல்லாம் டென்ஷன் ஆகியே சாகட்டும்னு பேசாம போயிருந்திருக்கணும். எவ்வளவு கொழுப்பு பாரு. கேட்டியா? அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்களாம். இனி உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசி என் மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ
நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பேச்சுலராக வாழ்றது? எனக்கும் ஒரு மாற்றம் இருக்கணும்ல. ஸோ நான் போய் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நான் வேற ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேனா, அதனால இன்னைக்கு வந்து எனக்கான டே. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரப்பா. இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, உங்ககிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஐ மீன் உன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நீ எந்த விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை போய் பாரு. தேவையில்லாம என்ன வெறுப்பேற்றிட்டு போகிற வேலையெல்லாம் நீ ஒன்றும் வச்சுக்க தேவையில்ல. நீ என்னை வெறுப்பேற்றினாலும் நான் வெறுப்பெல்லாம் ஆக போகிறதில்ல. என்ன இதை நினச்சிட்டே நைட்டெல்லாம் நான் தூங்காமல் உன்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன் அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காத. நான் 14 வருஷமாக நிம்மதியாக சந்தோஷமாக தான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கேன். என்ன அதனால எந்த குறையும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன நீ எந்த விஷயத்தில் என்ன பண்ணுவ, எப்படி இருப்பேன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன முதல்ல ஒருத்தி பார்த்து பேசி அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் நீ இந்த லெவலுக்கு வரலாம். சரியா? தள்ளுடா. யாரும் வந்து போகாத கோயில், தீபம் போலே என்னை மாற்றும் காதல். என்று முடியும் நான் தேடும் தேடல், நீ இன்றி நானேதடி. கண்ணீரின் துளி வந்து விழிகளை மூடும், எங்கே என் தேவதே? ஸோ கண்ணு வலிக்குதுடா பட்டோ. என்னடா பண்ற? நானும் பார்த்துட்டு இருக்கேன். மேலே வந்ததுலேருந்து கண்ணு பற்றி கூட்டிட்டு வரேன். இரு ரொம்ப தானே பண்ற. ஏடா ஓப்பன் த ஐஸ். வாவ், செம்மையா இருக்கு. என்ன சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு சார் பண்ணி வச்சிருக்க ஏற்பாடுலாம் பார்த்தா சாப்பிட மட்டும் வந்த மாதிரி தெரியலையே. இந்த சர்ப்ரைஸை நான் மெயின்டைன் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, அப்பப்பப்பா முடியல. சரி, என்ன இதெல்லாம்? ஏதாவது விசேஷமா என்ன? ஏன் என் பொண்டாட்டிக்காக நான் பண்றது இதுல என்ன இருக்கு? சரி, நான் என்னன்னு பேசாத, உட்காருவா. ஆமா, எதுக்கு இப்படிலாம்? சரி, வீட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எதுக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்னு நான் கேட்டேன். அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. சாப்பிடுன்னு சாப்பிட வச்சாச்சு. இப்போது இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு. சாருக்கு என்ன ஐடியா? இதெல்லாம் பார்த்துமா உனக்கு புரியல? புரியலன்னு கேவலமாக பச்சையால நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் சத்யன், என்னடி சத்யன் நீ என்ன நினச்சாலும் சரி சத்யன், நான் ஒப்பனா சொல்லிடுறேன். என்ன இது வரைக்கும் நமக்கு 3 குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. முதல் தடவை என்னோட கேர்லெஸ் மாதிரி போயிடுச்சு. 2வது தடவை அது குழந்தைனே தெரியாமல் விட்டுட்டேன். 3வது தடவை தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு டிப்ரெஷன் ஆகி கையை விட்டு போயிடுச்சு. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி அதுவும் போயிடுச்சு. அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாது சத்யா. நீ இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு எனக்கு வீட்டிலே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இது எதுக்குமே நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு புரியுது உன்னோட சந்தோஷத்தை நான் பூர்த்தி பண்ணணும்னு. ஆனால் சத்யன், இன்னொரு தடவை பிபி அபார்ட் ஆனால் என்னால் அதை தாங்க முடியாது சத்யன். அந்த அந்த சக்தியை நான் இழந்துட்டேன். உடல் அளவுலேயும் சரி, மனசு அளவுலேயும் சரி, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு மேலே எனக்கு குழந்தையே வேணான்னு முடிவெடுத்துட்டேன் சத்யன். அபி, என்னாச்சு? இல்லை சத்யன், ஒரு விஷயத்த நம்ம ஆசையாக பண்ணும்போது அது நமக்கு கிடைச்சோம் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது ஒரு தடவை அந்த எதிர்பார்ப்பு உடஞ்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் உடையும் போது
அடுத்து அதை முயற்சி பண்ணுறதுக்கே ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி தான் இப்போல்லாம் ட்ரை பண்ணவே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு நினச்சி மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சுடா. தப்பாக நினச்சிக்காத சத்யன். இன்னொரு தடவை குழந்தை அப்பாட்டாச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், எனக்கு குழந்தை வேணாம், வேணாம் சத்யன். இங்க வா. இங்க பாரு பி, ஃபர்ஸ்ட் நெகட்டிவா யோசிக்கிறத முதல்ல விடு. நீ ஒரு டாக்டர், அதை மறந்துட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்க. ஒரு டாக்டர் இப்படி நெகட்டிவா யோசிச்சா நீ எப்படி பேஷண்ட்டை பார்க்க முடியும்? உனக்கு புரியல சத்யன். பேஷண்ட்ஸ்க்கு நான் நெகட்டிவாக யோசிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மதராக இருந்து ஒரு ஒய்ஃபாக இருந்து நான் சில விஷயங்களை நெகட்டிவாக தான் யோசிக்கணும். ஏன்னா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அதுக்காக ட்ரை பண்ணணும்? ஒருவேளை அது நடந்தாலும் அது எங்கே ஃபுல்ஃபில்லாக இருக்கு சொல்லு? 1க்கு 3 தடவை போயிடுச்சு. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குமா? நான் முடிவு எடுத்துட்டேன் சத்யன். இனி எனக்கு குழந்தையே வேணாம். எனக்கு குழந்தைய பற்றி யோசிக்கவே முடியல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது போகும். என்னால் மனசு உடைய முடியாது சத்யன். அந்த ஸ்டேஜ் நான் கடந்துட்டேன்டா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. லைஃப்ல குழந்தைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்ன, அது ஒரு சிலருக்கு சீக்கிரமா கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது இவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. நம்மளே இவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறோம். நீ சொல்லு, ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்ம இவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறோம். இத்தனை பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்கக்கூடாது. என்ன, அதுல நமக்கு நிறைய சோதனை வரும். அது எல்லாத்தையும் கடந்து தான் அதை நம்ம கையில வாங்க முடியும்னா செஞ்சுதானே ஆகணும். எனக்கு உன் பெயின் புரியுதுடி. என்ன, நீ ஒவ்வொரு மட்டும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த பண்ணாமலே இது நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன, இப்போ என்ன உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை, அகைன் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ண விதம் வேற. என்ன, அது நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறது கேளு பி. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நெகட்டிவாகவே நடக்குது அப்படின்னா அது எப்போதுமே நெகட்டிவாகவே நடக்கும்னு கிடையாது. இப்போது இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைம் நமக்கு கண்டிப்பாக பேபி நிற்கும். அது நம்ம கையிலேயும் கிடைக்கும். நீ வேணும்னா பாரு, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். நீ ப்ரெக்னென்சியில் டெஸ்ட் பண்ணிட்டு அம்மா சத்தியன் பாசிட்டிவ்னு வந்து எங்கிட்ட நீ சொல்லுவேன். குழந்தை பிறக்காது, குழந்தை வேணாங்கிற முடிவை மாற்று அப்படி முதல்ல. அது உனக்கு தேவையில்லை. என்ன, நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீ 1000 சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல சத்யன். எனக்கு ட்ரை பண்ணவே பயமாக இருக்குடா. அதனால தான் நான் இக்னோர் பண்ணுறேன். நீ எத்தனை டைம் என்கிட்ட நெருங்கி வந்த, அப்போல்லாம் ஏன் உன்னை இக்னோர் பண்ணேன்னு உனக்கு புரியலையா? நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன்டா. என்னால் முடியல. எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதனால தான் நான் உன்னை பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உங்ககிட்ட பேசணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உன் கண்ணு அசைவிலேயே உனக்கு என்ன வேணும், நீ என்ன சொல்ல வரேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி. என்ன, அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இங்கே பாரு, நான் ஒன்று தான் சொல்லுவேன். என்ன, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் விட்டுரு. என்ன, 3rd டைம் பேபி அப்பார்ட் ஆகிறதுக்கு காரணம் நான் ஆயிட்டேன். அந்த கில்ட்டில் இருந்து என்னால் வெளியே வர முடியல. எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போது அகைன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்கும். இந்த குழந்தைய நீ பெற்று எடுப்ப. உன்னால் முடியும்னு நினச்சேன்னா உன்னை நான் தொடுறேன் அப்படி, இல்லைன்னா வேணாம். என்னால் முடியுமா? என் பொண்டாட்டியால் முடியாதது எதுவும் இல்லை. என்ன, ஒரு டெலிவரியே அசால்ட்டாக பண்ணுற நீ, உன்னால் இது முடியாதா? உன் கூட நான் இருக்கும்போது உனக்கு என்ன? சொல்லு. நான் இப்பயே இல்லை, எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். என்ன, உனக்கு ஓகேனா நம்ம நைட்டு, இன்னைக்கு நைட்டு இங்கே பீஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? உனக்கு ஓகேனா மட்டும்தான், இல்லைன்னா வேணாம். நீ இதை எந்த ஹோப்பில் என்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல சத்யன். ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். கண்டிப்பாக நீ சொல்கிறது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நீ என்னோட ஹாப்பினஸ்க்கு மட்டுமே அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க. என்ன, ஆனால் உனக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது.
அதுதான் உனக்கு பேபி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதுதான் எனக்கு கிடைக்காம போகிறது, அதுவே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஒரு பெயினாக இருக்குது. எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம். நம்புகிறேன், கண்டிப்பாக இந்த தடவை பேபி நிற்குன்ற நம்பிக்கையில். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சி போடா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் வேணாம் அப்படி இப்படின்னா இப்போ என்ன வெக்க வருதோ? அப்படி சொன்னால் வெக்கப்படாமல் இருப்பாங்களா? நானும் பொண்ணு தானே, எனக்கு வெக்கம் வரும். அப்போ வெக்கத்தை சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சி போ. ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே. என் பொண்டாட்டிக்கு வெக்கம் இவ்வளோ அழகா பட தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பொண்ணா பிறந்தா வெக்கப்படாமல் பின்ன என்ன பண்ணுவாங்களாம்? அது பொண்ணுங்களுக்கு, உனக்கு எதுக்குடி? கொண்டுடுவேன் பொறுக்கி விடுறா. என் பொண்டாட்டி வழக்கத்தை விட செம்ம அழகா இருக்க. ஆஹா விடு. விடுடா. ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது சசஞ்சம் சசஞ்சம் செய்யை கோது நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேன். இந்த மாதிரி வித்தியாசமா பண்றியே. நம்ம இதுதான் முதல் தடவை மாதிரி. நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்டா நானும் வித்தியாசமாக தான் பண்ணுவேன். சத்யன் வீடு, சத்யன் ஒரு மாதிரி இருக்கு. சத்யன் வீடுடா. நிஜமாவே ஒரு மாதிரியா பண்ணி விட்டுறலாம் போலயே. நீ தானே கேட்ட எனக்கு கையில கிஸ் பண்ணன, இப்ப பண்ற. அது நான் கேட்கும் போது உனக்கு கொடுக்க முடியாது. இப்போ சம்மந்தமே இல்லாத நேரத்தில் கொடு. விடு சத்யன், கையை விடுடா. சத்யன் வெக்கமாக இருக்குடா. வெக்கமா இருக்கா? ஓ சரி, அப்புறம் விடுடா. நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பின்மை திறந்து நிற்கிறதே. பயமா இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இப்போ நீ பார்க்கறத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அப்போ தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். இல்லாம நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேன். போல் என்னை நீ ஏற்று காற்றோடு காற்றாக அந்த ரங்க வழி மிதக்க. என்ன எவ்வளோ பிடிக்கும். வாயால சொல்றதுக்கு செயலால செஞ்சு காமிச்சிட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அவசரம், ஆளு பாரு. பொண்டாட்டி கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லணும்ல. ஆமா, பதில் மூஞ்ச பாரு. ஐ லவ் யூ டோடி ஃப்ராட் பொண்டாட்டி. ஏ சத்யன், இந்த சூழ்நிலையிலையும் அப்படியே விட்டுற மாட்டல்ல. எதுக்கு இப்ப இந்த கேள்வி? கேட்டதுக்கு பதில் சொல்லடா. உன்னை எதுக்குடி நான் விடணும்? என் உலகமே நீதான். என்ன, என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் லைஃப்ல அழகான ஒளி வரைஞ்சது நீ மட்டும்தான். நான் அப்படி உன்னை விடுவேன்? நீ வேணான்னு விட்டுட்டு போவியே தவிர என்னால உன்னை விட முடியாது.
பேசி பேசியே மனுஷனோட மூட ஸ்பாயில் பண்ண வேண்டியது, அப்புறம் என்ன டைமை பற்ற வேண்டியது, இதானே உங்க பொண்ணுங்களோட பாலிசியே. சாருக்கு அவ்வளோ அவசரமோ? என் மேடம்க்கு புரியலையோ? காத்துல சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு. ரொம்ப ஓவரா பண்றேன்ல, உனக்கு அப்படியே கோவமா வருது தானே? நீ பண்ணு, நான் கோவம்லாம் பட மாட்டேன். ம் பாரு சத்யன், இந்த ஒரு இடத்த நீ எப்போதுமே மறக்கக்கூடாது. என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நான் மறக்க மாட்டேன், நீ மறக்கக்கூடாது. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தே பேபி நின்றுச்சுன்னா இந்த இடம்தான் ஒரு மெமரபிளான மூமெண்ட். ஓகே? கண்டிப்பா மறக்க மாட்டேன். நீ மறக்காம இருந்தா சரிதான். பேசி பேசி டைம் ஒப்பிக்கிறதுக்கு பாரு. சரி, பையனை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது. இதுக்கு மேலே பேசி அறுக்க விரும்பல. போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வா. கஜுராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாதோர் மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே. கஜுரா நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே, ஏதோ ஏதோ வலி எந்த புலங்களில் பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம், தீயாய் மாறும் தேகம் தேகம், உன் கைகள் என்னை தொட்டு போடும், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். டேய் சத்யா, என்னடி இது கோலம்? குளிச்சுட்டல்ல, ட்ரெஸ்ஸை மாத்து. ட்ரெஸ் போடுறதுல தான் ஒரு சிக்கல். நான் உன்னோட சட்டையும் உன்னோட ஃபேண்ட்டையும் தான் போடுவேன். அதான் உனக்கு சேர்த்து தானே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் என்ன என்னோடது போடுறேன்? அது என் புருஷனோட ஸ்மெல்லு அந்த சட்டையில் அப்படியே இருக்குமா, அது எனக்குள்ளே இருக்கணும். அதனால தான். அநியாயம் பண்றடி. என்ன? சரி சீக்கிரம் போடு. போடுனா நீ இங்கே இருந்தா நான் எப்படி போடுறது? புரியல. நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். வெளியே எந்திரிச்சு போ, அப்போ தானே நான் ட்ரெஸ் பண்ண முடியும். ஓஹோ, என்னால போக முடியாது. என் முன்னாடி பண்ண. நீங்கள் பார் சத்யன், அவ்வளோதான். என்ன வெளியே போ, அதெல்லாம் முடியாது, நான் ட்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. என் முன்னாடி பண்ணு. சரி, நீ இம்சை பிடிச்சவன்டா, பார்த்தா உன்னை கொண்டுடுவேன். நான் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன். நீ மட்டும் பாருடி, உனக்கு அப்புறம் இருக்கு. மட்டும் பாரு, உனக்கு அப்புறம் இருக்கு. மாத்தி பொறுக்கி 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 புத்தி அப்படிதான் போகும்னு எனக்கு தெரியும். என்னடா பண்ற? நான் எதையும் பார்க்கல. நான் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணு தான் தெரியாம அங்க வந்துருச்சு. எதை பண்ண வேணான்னு சொல்றமோ அதை தான் பண்ணுவேன். என்ன மூஞ்ச பாரு. சரி, எப்படி இருக்க? என்னடா? என்னை விட என்னோட செட்டு உனக்கு தான் அழகா இருக்கு. யாரோடது? என் புருஷனோடதுல அழகா தான் இருக்கும். சத்யன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். அப்புறம் என்ன? நான் சொன்னது வேற ஒரு ஃபீலிங்ல. புரியல. ஓய், ஐ லவ் யூடா புருஷா. எதுக்கா? நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னேன்ல. என்னோட ஹாப்பினஸ்க்கு இப்போ அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷமா பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். சரி, இந்த சந்தோஷத்தை அப்படியே நம்ம கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாமா? வா போலாம்.
இப்போ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு தெரில, மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் இருந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு சத்யான். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு பேபி அபார்ட் ஆகிட்டே இருந்ததில் நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ஆனால் இப்போது இன்னைக்கு இந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு தெரிலடா. இதுக்கு ஒரு உண்மையான காரணத்தை சொல்லவா? இது வரைக்கும் நம்மளோட இந்த லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை வேணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். என்ன அது அபார்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அது நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் நம்ம ட்ரை பண்ணும்போது குழந்தைன்னே நினச்சி நம்ம ட்ரை பண்ணோம். நம்மளோட சந்தோஷத்தையும் தாண்டி அதில் கொஞ்சம் கூட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நம்ம லைஃப்பை வாழ்ந்துருக்கோம். என்ன இப்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு நீ ஃபீல் பண்ணி சொல்கிற. இதுக்கு முன்னாடியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீ பிள்ளைங்கிட்ட சொன்னது கிடையாது. அது அது ஒரு மாதிரியாக முடிஞ்சிடும். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிட்டு கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன்னு நீ சொல்கிறல்ல, அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு ட்ரை பண்ணும்போது அது நமக்கு கிடைக்காது. நம்ம பீஸ்ஃபுல்லாக அது நமக்கு கிடைக்குன்ற எண்ணத்தில் நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு கொஞ்சம் கூட ஹோப் இல்லைடா. ஆனால் இப்போது நீ ஒரு விஷயம் சொன்ன பார்த்தியா, ஒரு விஷயம் வேணும் ட்ரை பண்ணும்போது அது நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ஜாலியாக விட்டுட்டா அது நமக்கு கிடைக்கும்னு சொன்ன பார்த்தியா, அந்த இடத்துல எனக்கு முழு ஹோப்புமே வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி நெக்ஸ்ட் மந்த்தே நான் குட் நியூஸ் சொல்லுவேன். நீ என்ன பாரு. உன்னோட இந்த ஹாப்பினஸ்க்கும் அப்புறம் நீ எனக்கு கொடுக்க போகிற ஹாப்பினஸ்க்கும் எப்போதுமே இண்டு கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தது இல்லை அபி. ஆனால் இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கியோ அதை விட நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்ன நிஜமாவே மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பினஸ்டா, அவ்வளோ ரிலீஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது நானா அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே எனக்குள்ள ஒரு ஃபீல். சொல்லப்போனால் தொலைஞ்சு போன பழைய அபியை நீ திரும்ப கொடுத்துட்ட இந்த நாளில். பொறுக்கி பேலை. ஆனால் நீ ரொம்ப சீட்டை பிடிச்சவன் தெரியுமா? நிறையா ஃப்ராடு வேலை பார்க்குற, அதுவும் என்கிட்ட. அது எப்படி ஹாஸ்பிட்டலில் நல்லவனாக இருக்க, வீட்லேயும் நல்லவனாக இருக்க, அத்தை மாமாக்கிட்டேயும் நல்லவனாக இருக்க, என்கிட்ட மட்டும் பொறுக்கித்தனை பண்ணுற? ஏன் அப்படி? இங்கே பாரு, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பையனாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கணும், வெளியே சொசைட்டியில் ஒரு மனுஷனாக இருக்கணும். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் எல்லாமும் இருக்க முடியும். கெட்டவனாகவும் நல்லவனாகவும். உனக்கு யார் வேணும்? எனக்கு நல்லவனை விட கெட்டவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. போடா. கெட்டவன் என்னென்னலாம் பண்ணுவான் தெரியுமா? அதான் இன்னைக்கு தெரிஞ்சுதே. சத்யன், ஒரு வேளை நெக்ஸ்ட் மந்த் பேபி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே? ஏன்னா இந்த குழந்தை வர்றதுக்கு முக்கியமான இடம் இந்த இடம்தான். கண்டிப்பா. இதை நீ மறந்த உன்னை கொன்னுடும்டா பொறுக்கி. என்ன இதெல்லாம் ஒரு மெமரிஸ். நீ மறந்து மட்டும் பாரு, உனக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படி மறந்துட்டு போறதுக்கு நான் நடி பைத்தியமா? நீ தான் மறந்து போவ, நான்லாம் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேதான், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். இந்த பொண்ணுங்க இருக்கீங்களே பொண்ணுங்க, உங்களை மாதிரிலாம் யாருமே கிடையாது. நாங்க ஒரு விஷயத்த மறந்துட்டா கூட நீ ஏன் மறந்துன்னு சண்டை போடுவீங்க. நீங்க ஒரு விஷயத்த மறந்து நாங்க ஒரு வார்த்தை கேட்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஏன்னா நாங்கெல்லாம் பொண்ணுங்க. ஆமா, மூஞ்சி பாரு. ஆனா சத்யன், நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? இந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா என்ன குழந்தை இல்லைன்னு கேட்குற சொசைட்டி இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. என்ன இதுக்கப்புறமும் நம்ம குழந்தைங்கள்லாம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமும் கேட்குற சொசைட்டி இருக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க மாமனார் மாமியார் மாதிரி யாருமே இல்லை தெரியுமா? என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாமனார் மாமியார் அமையதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம்னு சொல்லுவாங்கள்ல, புருஷனே கடவுள் கொடுக்குற வர மாதிரி அமைஞ்சதுக்கப்புறம் மாமனார் மாமியாரும் எப்படி அமைஞ்சிருக்காங்க பார்த்தியா? இதே கேள்வியா நானும் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அம்மா எனக்கு சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க எப்போ குழந்தை பெற்று கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பயே பெற்று கொடுங்க, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன
அந்த இடத்துல அம்மாவோட மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் தான் சொல்றேன்ல அபி, நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு எப்படி சொல்றது தருதல மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனான என்ன. அதான் உண்மையும் கூட. வேணான்னு ஒதுங்கி போனோம்னா துரத்தி லவ் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு நீ. இல்லைன்னா மட்டும் உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்திருக்காது. டே மாமா, இதுதான் தலைவிதி என்ன. இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் எழுதியாச்சு என்ன. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒருவேளை ஒன்று நான் பின்னாடி துரத்தி வந்து லவ் பண்ணாமல் இருந்திருந்தாலும், இல்லை நீ தான் என்னை பார்க்காம இருந்திருந்தாலும், நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டணும்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனாலும் சரியான ஆளு தான்டா, என்னை ரொம்ப அலைய விட்டுட்டேன். ஏன் பொண்ணுங்க தான் பசங்களை அலைய விட்டேன்மா? கொஞ்சம் பொண்ணுங்களா அலைங்க பசங்களுக்காக, அப்படின்னா பசங்களோட லவ் என்னன்னு தெரியும். ஆமாம், அப்படி லவ் பண்ணி கிழிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ என்ன அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேலே லவ்வே கிடையாது சாருக்கு. என்ன, நானும் வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது. நான் தான் ஒன்று அதிகமாக லவ் பண்ணுறேன். என்னடி பண்றது? ஹாஸ்பிட்டல், வீடு இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது? பேஷண்ட்ஸை பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலே லீவ் போட்டு இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா நான் உன் கூட செலிப்ரேட் பண்றேன். இந்த மாதிரி விஷயத்துல என் புருஷனை அடிச்சுக்க முடியாது. ஆனா எவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றல்ல, அதுவே எனக்கு போதுண்டா. வேற எதுவும் வேணாம். ஐ லவ் யூ பட்டு. ஐ லவ் யூ செல்லம். இப்படியே இந்த நைட்டு ஃபுல்லா உன் கூட உட்காந்துருக்கணும்னாலும் நான் உட்காந்துப்பேன். நாளைக்கு எவன் ஹாஸ்பிட்டல் போவான்? ஆளப்பாரு. போட, அதெல்லாம் முடியாது. என் கூட உட்கார். இனியவளே உனது இருவழி முன்பழரச குவளையில் விழுந்த எறும்பே, எனது நிலை விலக விருப்பம் இல்லையே பூவே. அதிசயனே பிறந்து பல வருடம் அறிந்தவை மற எனது நினைவில் என்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே. உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. தீயில் விழும் ஈசலை போல உன் விழியில் விழுந்தவன் நான், உயிர் மொத்தம் வெந்து தனிந்து காந்தலாச்சுடி. உன்னை பிரிந்தால் அந்த உலகம் சுழலாதடி, தன்னந்தனியாய் இனிமேல் நானும் உலகினில் வாழ்ந்து என்ன. எந்த ஆகாயத்தின் நிலவே நீதானடி, உன்னை நான் தேடி என்னாயுள் தீரட்டுண்டி. ஏண்டி விட்டு போன ஓ இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி. ஏண்டி விட்டு போன நான் தனியா எங்க சாக, ஏண்டி விட்டு போன ஐயோ வலிக்குதடி. ஏண்டி 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 விட்டு போன நீ, என் நெஞ்ச மண்ணுல நீயும் குழி தோண்டி புதைச்சிட்டடி.